எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுரைக்காய் முட்டை பொரியல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுரைக்காய் ஒன்று எடுத்துருக்கோங்க. இது நம்ம கட் பண்ணிக்கலாம். தோலெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். எந்த காயுமே ஓப்பன் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். உள்ளே இருக்கிறது எல்லாமே எடுத்துடலாம். கட் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சுங்க. நீ நம்ம அதை துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா காயுமே. சுரைக்காய் தாளிச்சுட்டுக்கலாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. சுரைக்காய் போட்டுக்கலாங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டுங்க. காய் நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணி இல்லாமல் இருக்குது. இது நம்ம வீட்டில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்குங்க. இன்னும் கலக்கிக்கலாம். உப்பு அப்படியே கொஞ்சமாக போட்டுங்க. கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. சுரைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. காய் மட்டும் வணக்கி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடாது. இந்த மாதிரி முட்டை கலந்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளுக்கு முட்டையில் இருக்கிற சத்துக்கள், காயில் இருக்கிற சுரைக்காயில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நமக்கு சேரும். இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு ஜோதிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.